இந்த சிறப்பு நேரலையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தற்போது தமிழக அரசியல் நிலவரம் என்ன, கூட்டணி தொகுதி பங்கீடு நிலவரங்கள் எந்த அளவில் சென்று கொண்டிருக்கிறது, அணி மாற்றத்திற்கு என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை திரு ஜான் பாண்டியன் அவர்களிடம் நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இரட்டை இலை எங்கிருக்கிறதோ அந்த அணியில் தான் தாங்கள் இருப்போம் என்று ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக தாங்கள் கூறிய நிலையில் தற்போது தாமரை சின்னத்தில் போட்டி என்று அறிவித்திருப்பதன் நோக்கம் என்ன சார்? அந்த பின்னணி ஏன் அதிமுகவிலிருந்து திடீரென்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இணைவதற்கு முடிவெடுத்தீர்கள்? தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக பெரிய கட்சியா, பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சியா? நான் ஆரம்ப காலத்திலே 10 ஆண்டுகளாகவே நான் கிட்டத்தட்ட என்டிஏ அலைன்ஸில் தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். சரி. என்டிஏ அலைன்ஸுடைய தமிழ்நாடு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள். அவர் தான் இருந்தார். மோடிஜி அவர்களால் நியமிக்கப்பட்டவர். அந்த நேரத்தில் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 23 ஆண்டுகள் நான் பயணம் பண்ணுவேன். நேற்றில் நாளையில் இன்றல்ல, என்றைக்குமே பயணம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலையில் பிஜேபி எல்லாம் சேர்ந்து இந்தியா அலையன்ஸுடைய தலைவராக இருந்த எடப்பாடி அண்ணன் திடீர்னு அவராக தன் இஷ்டப்படி நாங்கள் பிஜேபியிலேருந்து விலகணும் அப்படிங்கிறத சொல்லும்போது ஒரு வருத்தத்தக்க விஷயத்தை அவர் உருவாக்குறார். அப்படி அவர் வெளியில் போகிறத பற்றி கூட அவங்க கட்சியில் எடுத்த நடவடிக்கையில் கூட அது கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. எங்களை போன்று கூட்டணி தலைவர்களை அழைத்து பேசாமல் தன்னிச்சையாக அவர் செய்தது சரியா என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது தேசிய தலைமைதான் சரியாக இருக்கும் என்பதனால் நாங்கள் பிஜேபியோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது. அதுக்கு தான் நாங்கள் அதனுடைய காரணம் தான் வெளியில் போடும் காரணம். 1989 பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தாங்கள் போட்டியிட்டீர்கள். அதன் பின்னர் முதுகுளத்தூர், திருவாடனை, வலங்கைமான், அப்புறம் எழும்பூரில் 2001 போட்டிட்டீங்க. 2021 இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலையும் போட்டிட்டீங்க. தொடர்ச்சியாக பல்வேறு தொகுதிகளில் போட்டியிட்டு வரக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலில் வெற்றிக்கான தொகுதியை தேர்வு செய்வதில் ஏதும் சிக்கல் இருக்கிறதா அல்லது ஒரு பின்னடைவு இருக்கிறதா என்றால், தேர்தல் அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளாக தாங்கள் இருக்கிறீர்கள், பல்வேறு கட்சிகளிலும் பயணித்திருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில் தங்களது தொகுதி தேர்வு அது வெற்றி பெறுவதற்கான அந்த தொகுதியை அடையாளம் காண்பதில் அல்லது கூட்டணி கட்சிகள் ஒதுக்குவதில் சிக்கல், அது எதில் இந்த சிக்கல் பின்னடைவு இருப்பதா நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சது 2000 தான் ஆரம்பிச்சேன். 2001 போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தாங்க. சரி. அப்பவே எங்களுக்குள்ள ஒரு காண்டோஸ் வந்துச்சு. அந்த அம்மா நான் தென் மாவட்டத்தில் நிற்கிறதுக்கு தான் நான் சீட்டு எனக்கு வேணும்னு சொல்லி நான் என்னுடைய தொகுதியை நான் நிர்ணயம் பண்ணி எழுதி கொடுத்தேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் தான் நிற்கணும், சென்னையில் திமுகவுக்கு எதிர்ப்பதற்கோ அவர்களை எதிர்த்து நிற்பதற்கோ ஆளில்லா சூழ்நிலை நீ நிற்கணும்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட கேட்டதுனால நான் மறுத்தும் கூட அப்போ ஜி.கே. மூப்பனார் பெரியவர் என்னை பார்த்து நீ ஏன் மறுக்கிற, வேண்டாம் நீ இந்த திரும்ப நின்று கண்டிப்பாக ஜெயிக்கலாம்னு சொல்லி எல்லாரும் பேசி தான் என்னை எக்மோர் கான்ஸ்டியூன்சியில் நிற்க வச்சாங்க. ஆனால் இன்ன இடத்துல அப்போ திமுக ஆட்சி, அதில் நான் ஜெயித்தேன். ஜெயிச்சதை தோற்றதாக அறிவித்தார்கள். திமுகவில் இருக்க தலைமைக்கு, கலைஞர் கருணாநிதி எல்லாருக்குமே தெரியும் நான் தான் வெற்றி பெற்றேன். அந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாக நிறைய இடங்கள் வெற்றி அவர்கள் ஆட்சி பிடித்தார்கள். ஆக நான் தென் மாவட்டத்திலே நிற்கக்கூடாது என்பதிலே அரசியலிலே எல்லாமே மும்முனையமாக இருக்கிறார். ஆனால் என்னுடைய வாக்கு, தேவேந்திர குல சமுதாயத்துடைய வாக்கு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக வாக்கு மட்டும் வேணும். ஆனால் நான் வெற்றி பெறக்கூடாது என்பதை அவர்கள் கருத்தில் கொண்டுதான் எனக்கு இந்த பகுதியை ஒதுக்கின்றார்கள். அதே போன்றுதான் இப்ப 2021 நடந்த தேர்தலில் கூட இதே தான் அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் செய்தார்கள். நான் கேட்டது தென்காசி, நான் கேட்டது வாசுதனல்லூர், சங்கரங்கோயில், சிறிலிபுத்தூர் 3 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்க, நான் தென் மாவட்டத்தை சார்ந்தவன், அப்படி பொது தொகுதி கொடுக்க இருந்தால் எனக்கு நெல்லையை கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு இந்த ஒரு முறை நீங்க அம்மா கொடுத்த மாதிரி அந்த இடத்துல நிக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி கண்டிப்பு கொடுத்து தான் நீ கண்டிப்பா நிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. அப்பவே சொன்னேன், இங்க இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி நான் அந்த தேர்தல், இந்த எக்மோர் கான்ஸ்டியூன்சியில் நான் இந்த நேரத்தில் தேர்தல் நிற்கும் பொழுது மாவட்ட செயலாளர் பாலகங்கா, அவர் தான் இப்போ மாவட்ட செயலாளர் தான் இருக்காரு, அவரை சார்ந்தவர்கள் கிளை பகுதி செயலாளர் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து என்னிடம் எல்லாம் பெற்றுக்கொண்டு திமுகவுக்கு வேலை செய்தார்கள்.
இதை நான் அப்பொழுதே அண்ணன் எடப்பாடி அவர்கிட்ட அந்த முதலமைச்சர்கிட்ட நான் பதிவு செஞ்சேன். அப்பவே தேர்தல் நேரத்திலே பதிவு செஞ்சேன். உடனே என்ன பண்ணாரு, அவர் ஜெயக்குமார் அண்ணன்ட்ட சொன்னேன். அவரு உடனே எடப்பாடி ரெண்டு பேரும் சேர்ந்து மாவட்ட செயலாளர் எக்மோர் கான்ஸ்டியூன்சில நீ வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாற்றி அந்த வினோஜ் நிற்கிற பக்கத்தில் கொண்டு போட்டாங்க. பிஜேபி நிற்கிற இடத்துல போட்டாங்க. அங்கேயும் போய் அதே தவிர தான் பிஜேபியில் இருந்துக்கிட்டு திமுகவுக்கு தான் வேலை செஞ்சார். இதை நான் தோந்த பிறகு, எனக்கு தோல்வியிட்ட பிறகு நான் நேரடியாக ஃபைல் எடுத்துகிட்டு போய் யார் யார் ஒரு பச்சை துரோகம் அண்ணா திமுக கார பொறுப்பாளர்கள் செஞ்சான்னு சொல்லி அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் நேராக எடப்பாடி என்ன வீட்டில் கொண்டு போய் கொடுத்தேன். பாருங்க இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அது எனக்கு நல்லா தெரியும் பாண்டியன், நிச்சயமா எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் உனக்கு துரோகம் பண்ணான்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லிட்டு இன்று வரை நடவடிக்கை எடுக்காம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி பூசல் வந்த பிறகு மீண்டும் அதே ஆட்களை வச்சு இன்னைக்கு கட்சி நடத்துறான்னு சொன்னா எப்படி அதிமுகவை நான் நம்புறதுங்கிற கேள்விக்குரிய மனசுல ஓடிச்சு. அது மாவட்டம் தென் மாவட்டத்தில் நிற்கிறவனை கொண்டு வேணுக்குன்னு இங்கே பழி வாங்கினீங்களே, இது நியாயமானலாம் நான் நிறைய கேள்விகளை கேட்டேன். அதுக்கு இவர் எடப்பாடி அண்ணன் வந்து ஓபிஎஸ் சொல்றது, ஓபிஎஸ் வந்து எடப்பாடி சொல்ல, ரெண்டு பேரும் என்னை கேம் ஆடினாங்க. இதுல எனக்கு மனம் தாங்கள் அழுத்தம் இருந்துச்சு. தேர்தல் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன், பத்திரிகை செய்தியில கொடுத்தேன். நான் என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கிறேன், அதிமுக இருந்து வெளியேறுகிறேன் என்று சொன்னேன். அது என்டிஏ அலைன்ஸ்ல தான் இருக்குங்கிறதுனால நான் தெளிவாகவே அப்பவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். வெளியில வந்தோடனே முதல் ஸ்டேட்மெண்ட் அதான் கொடுத்தேன். அதுக்கு பிறகு ஈரோடு தேர்தல் நடக்கும் பொழுது என்ன எடப்பாடி என்ன மற்றவங்கள நான் முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் அழைச்சாங்க. நான் அதிமுக ஆதரவு கொடுத்து நான் பேசினேன், இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்த பொழுது நான் எப்படி அவர்களோடு இணைய முடியும், சேர முடியும் என்ற கருத்து என்னுடைய கட்சியில இருக்கிறவர்கள்லாம் சொன்ன உடனே தான் அந்த முடிவெடுத்து பிஜேபியில் நாங்கள் இணைந்து செயல்பட்டு இன்னைக்கு நாங்கள் அவங்களோடு பயணிப்பதாக முடிவெடுத்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பிஜேபியோடு இணைந்து செயல்பட இருக்கிறோம்.